ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேட்டூர் டேம் சீரீஸ் 8th பார்க்க போகிறோம். இந்த பிளேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பண்ணவாடி பரிசல் துறை. இது வந்து மேட்டூர் டேம்லேருந்து இன்னும் தூரமாக போகணும். கொளத்தூர் போய் கொளத்தூருக்கு அப்புறம் தான் பண்ணவாடி பரிசல் துறை இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தப்ப அந்த இடத்துல வந்து தண்ணி கம்மியாக இருந்தது. அப்போ மேட்டூர் டேமோட தண்ணி லெவலே வந்து 50க்கு கீழே இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 90 அடியை தொட போகுது. அந்தளவுக்கு தண்ணி வந்து நிறையா வேகமாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி கூட 60,000மோ 70,000மோ வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ கனஅடி தண்ணி வந்துட்டுருக்கு. அங்கே நின்றுட்டுருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இந்த பரிசலுக்கு வந்து கண்டக்டராக இருக்கார். இன்னொரு டிரைவரும் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற போட்டு வந்து என்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பின்னாடி இருக்கிற பரிசல் வந்து அந்த என்ஜின் போட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. பரிசல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் பைக்கோடு தான் நின்றுட்டுருக்காங்க. இது வந்து அந்த பக்கம் வில்லேஜ். இந்த பண்ணவாடிக்கு அந்த பக்கம் கரையில் வந்து தருமபுரி மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கிறதுக்காக இந்த பரிசல் மூலிமா இந்த பார்டருக்கு வருவாங்க. அப்போ அவங்க பைக்கோடவே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த பரிசல் மூலிமா பைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இங்கேருந்து போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் மேட்டூர் கொளத்தூரில் வாங்கிட்டு மறுபடியும் பரிசல்லையே அவங்களோட பைக்கை வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, கேரளா பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தண்ணி இப்போ நிறையா வந்துட்டு இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு வந்து அதிக அனுமதி இல்லை. இந்த வில்லேஜ்காரங்க போகிறதுக்கு மட்டும் போயிட்டுருக்கு. அதுவுமே முன்னெல்லாம் அடிக்கடி வந்துட்டுருக்கும். பட் இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க அந்த கண்டக்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற டைமெல்லாம் தண்ணி அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருக்கிற டைமெல்லாம் நம்ம யார் வேணாலும் டூரிஸ்ட்டு கூட வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து இங்கே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் கூட போயிருக்கேன் ஆல்ரெடி. பட் இப்போ தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த இடத்த பார்க்குறதுலையே ஒரு நல்ல திருப்தியாக இருந்தது. போட் இப்போ பாருங்கள் கிளம்பிடுச்சு. என்ஜின் ஆன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து துடுப்பு ஒன்று போட்டுட்டு தான் போகிறாரு டிரைவரு. பின்னாடி இருக்க பரிசல் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் பைக்கை ஏற்றுறதுக்கும் இறக்கிறதுக்கும் தகுந்த மாதிரி வசதியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிளேஸில். இப்போ மற்ற நிறையா பரிசல்லாம் சின்ன சின்ன பரிசல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த பரிசல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ தண்ணி வேகமாக வந்துட்டு இருக்கிறதுனால நல்லா பெரிய பெரிய மீனாக கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அப்போவே உயிரோடு பிடிச்சி உடனே ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ கர்நாடகாவில் வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க இல்லையா, அது நம்ம முன்னாடி சீரீஸில் பார்த்தோம். அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு தான் தண்ணி வரும். இதுதான் பண்ணவாடி பரிசல் துறை. மறுபடியும் இங்கேருந்து மேட்டூர் டேமுக்கு போகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு குடிநீருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து விடுறாங்க. இந்த பண்ணவாடி பரிசல் துறையே பாருங்கள், கடல் மாதிரி இருக்குது. நம்ம சேலத்தெல்லாம் நமக்கு பீச் இல்லை, கடல் இல்லைன்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரி பிளேஸ்க்கு போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்லா சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷெல்லாம் கிடைக்குது. அந்த காற்றே நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தாலும் எவ்வளோ மனசுக்குள்ளே கவலை இருந்தால் கூட எல்லாம் அப்படியே பறந்துடும். அந்த அளவுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்குது இந்த பிளேஸு. இப்போ வேறு தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், போயிட்டு வாங்க.